ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கில்லி கிரிஷ். தமிழ்நாடு மாநில கல்விக் கொள்கை 2025 அடிப்படையில் உருவாக்கப்பட்டிருக்கிற புதிய பாடத்திட்டத்தின்படி வகுப்பறை உற்றுநோக்கல், அதாவது கிளாஸ் ரூம் அப்சர்வேஷன் வர்ற நம்மளோட சுப்பீரியர்ஸ், பிஇஓஸ், எஸ்எஸ்ஏ சூப்பர்வைசர்ஸ், அவங்களுக்கான வழிகாட்டு நெறிமுறைகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்முடைய தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கு. அது என்னென்ன, நம்ம அதுக்கு எப்படி ரெடியாக தயாராகிக்கிறணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. புதிய பாடத்திட்டத்தோட முக்கியமான நோக்கங்கள் என்னென்ன அப்படிங்கிறத டீச்சர்ஸான நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிறணும். அடிப்படை எழுத்தறிவு மற்றும் எண்ணறிவு திறன்களை வலுப்படுத்துதல், BLN, அதாவது பேசிக் லிட்ரஸி அண்ட் நியூமரசி. கலை விழுமியங்கள், வாழ்வியல் திறன்கள், சமூக மனவெழுச்சி கற்றல் மற்றும் 21ஆம் நூற்றாண்டு திறன்களை ஒருங்கிணைத்தல். குழந்தைகளை சிந்திக்க, வினா கேட்க, ஏற்ற சூழல்களில் கற்றவற்றை செயல்படுத்த ஊக்குவிக்கும் திறன்சார் கற்றலை மேம்படுத்துதல். மனப்பாட முறை இல்லாமல் தாமாக கற்பதற்கும் சுயமாக சிந்திப்பதற்குமான வாய்ப்புகளை வழங்குதல். இது எல்லாமே இந்த பாடத்திட்டத்தோட முக்கிய நோக்கங்கள். இதை நம்ம யார் கேட்டாலும் சொல்ல தெரிஞ்சிருக்கணும். வகுப்பறை உற்றுநோக்கலுக்கு வரக்கூடிய உயர் அதிகாரிகள் உற்றுநோக்கல் படிவம் வச்சுருப்பாங்க. அதில் 21லேருந்து 30 புள்ளிகள் வரையிலும் அந்த வகுப்பறைக்கு அவங்க கொடுத்தாங்கன்னா வகுப்பறை சிறப்பாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதுக்கு 3 ஸ்டார். 11லேருந்து 20 புள்ளிகள் கொடுத்துருந்தாங்கன்னா 2 ஸ்டார். திருப்திகரமாக உள்ளது வகுப்பறை மேலாண்மை, நம்மளோட டீச்சிங் எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னு அர்த்தம். 1லேருந்து 10 புள்ளிகள் எடுத்திருந்தோம்னாக்கா கிளாஸ் ரூமுக்கு இன்னும் மேம்பாடு தேவை, ஆசிரியர்களோட உழைப்பு இன்னும் அதிகம் தேவை அப்படின்னு அர்த்தம். THB வழிகாட்டுதலின்படி பாடங்களை ஆசிரியர்கள் கற்கிறாங்க அப்படின்னா அதுக்கு 3 புள்ளிகள் கொடுப்பாங்க. இல்லைன்னா திருப்திகரமாக இருந்துச்சு அப்படின்னா 2 புள்ளிகளும், மேம்பாடு தேவை அப்படின்னா 1 புள்ளியும் வழங்கப்படும். கற்பித்தலின் போது கலந்துரையாடுதல், பேசுதல், பாடுதல், கதை, படித்தல், எழுதுதல் போன்ற கற்பித்தல் உத்திகளை ஆசிரியர் தேவைக்கேற்ப ஏற்றவாறு பயன்படுத்துகிறார் அப்படின்னா நம்ம பயன்படுத்துகிறத பொறுத்து எத்தனை புள்ளிகள் கொடுக்க அவங்களுக்கு தோணுதோ அதை கொடுப்பாங்க. அதே போல் பயிற்சித்தாள் செயல்பாடுகளை குழந்தைகளை அவங்களே செய்ய வைக்கணும். நாம் QR கோடில் உள்ள மின்னூறு பாடங்களை நம்ம ஸ்மார்ட் போர்டு மூலமாக பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்துருந்துருக்கணும். அப்புறம் கற்பித்தல் செயல்பாடுகள் கற்றல் விளைவுகளை அடையக்கூடிய வகையில் நாம் சொல்லி கொடுத்துருக்கணும். இதே போல் ஒவ்வொரு பாடத்துக்கும் 10 குறிப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு. நம்மளோட செயல்பாடுகள், மாணவர்களோட செயல்பாடுகள் இவையெல்லாம் பொறுத்து மதிப்பெண் வழங்கப்படும். அதிகபட்சமாக 3 புள்ளிகளும், குறைஞ்சபட்சமாக 1 புள்ளியும் ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும், மொத்தம் 30 புள்ளிகள். இது போலவே எல்லா பாடத்துக்குமே கொடுத்துருக்குறாங்க. சுருக்கமாக சொன்னோம்னா வகுப்பறையில் கற்றல் கற்பித்தல் நடைபெறும்போது ஆசிரியர் கையேட்டை நாம் பயன்படுத்தியிருக்கணும். துணைக்கருவிகளை தேவைக்கேற்றவாறு பயன்படுத்தணும். அதே போல் மாணவர்கள் பயிற்சித்தாள் செயல்பாடுகளை ஆர்வமோடு செய்யணும். QR கோடை யூஸ் பண்ணி ஸ்மார்ட் போர்டில் நாம் பாடங்களை நடத்தியிருக்கிறணும். கற்பித்தல் செயல்பாடுகள் கற்றல் விளைவுகளை அடையக்கூடிய வகையில் மேற்கொள்ளப்பட்டிருக்கணும். ஆசிரியர் வகுப்பை தொடங்குறதுக்கு முன்னால் ஆயத்த செயல்பாடுகள் செஞ்சுருக்கணும். அதுக்கப்புறமா அறிமுக பகுதியில் எளிய வினாக்கள், படம், கதை, பாடல் இவைகள் மூலமாக, உரையாடல் மூலமாக பாடப்பொருளை நாம் கற்பிக்கணும். குழந்தைகள் ஏன், எப்படி, எதுக்கு, என்ன ஆகும், இந்த மாதிரி திங்க் பண்ணுற அளவுக்கு நாம் அவங்களுக்கு வினாக்கள் கேட்கணும். கிளாஸ் ரூமில் மாணவர்களோட பங்களிப்பு 70% இருக்கணும். அதை முக்கியமாக பார்த்துக்கறணும். குறைதீர் கற்பித்தல் தனியாக திட்டமிடப்பட்டு செயல்படுத்தப்பட்டிருக்கணும். மாணவர்கள் அவங்கவங்க வகுப்புக்கு தகுந்தாற் போல் சொற்களை எழுதுறதுக்கோ, எழுத்துக்களை எழுதுறதுக்கோ, இல்லை சொற்றொடர்களை எழுதுறதுக்கோ தெரிஞ்சிருக்கணும், படிக்க தெரிஞ்சிருக்கணும். லெசன் பிளான் எழுத தேவையில்லை. அதுக்கு பதிலாக டீச்சர்ஸ்க்கு லாக் புக்னு ஒன்று கொடுத்துருக்குறாங்க. நம்ம ஒவ்வொரு பாடமும் நடத்தி முடித்ததுக்கப்புறமா அந்த லாக் புக்கில் நாம் அதை பதிவு செய்யணும். அதில் நாம் எந்த வகுப்பு எடுக்கிறோமோ அந்த வகுப்பு, என்ன சப்ஜெக்டோ அந்த சப்ஜெக்டை போட்டுக்கிறணும். எந்த யூனிட்டோ அதை போட்டுட்டு அதோட பாடத்தோட தலைப்பை எழுதிட்டு வாரம் நம்ம என்ன நடத்தினோமோ அந்த நடத்தினதை பக்கங்களை எழுதிடணும். THBயில் எந்த பக்கம், புக்கில் டெக்ஸ்ட் புக்கில் எந்த பக்கம் அப்படிங்கிறத நாம் எழுதி நம்ம சைன் பண்ணி வச்சுக்கிறணும். வரக்கூடிய கல்வி அலுவலர்கள் மேக்ஸிமம் 90 நிமிஷம் வகுப்பறையை உற்று நோக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நம்ம THBயில் உள்ள மாதிரி நாள் வாரியான பாடத்திட்டத்தை எழுதி வச்சுருக்கணும். அதனால் ஒவ்வொரு டீச்சர்ஸும் கையில் வச்சுருக்க வேண்டியது லாக் புக் இருக்கணும். ஒரு பருவத்தோட இறுதியில் மதிப்பெண் பதிவேடு, இது 2 ரெக்கார்டு தான் நம்மளுக்கு தேவையான ரெக்கார்ட்ஸு. நம்ம எப்பவும் போல் நம்மளோட பணியை சிறப்பாக செஞ்சு நம்மக்கிட்ட வர்ற மாணவர்களை மிகச்சிறந்த மாணவர்களை ஆக்குவதற்கு நம்மளால் முடிஞ்ச அனைத்து முயற்சிகளையும் செய்வோம். அனைவருக்கும் மீண்டும் வாழ்த்துகள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். See you soon.